ஹார்ன் அடிச்சு வர தெரியாது? நான் ஹார்ன் அடிச்சிட்டு தாங்க வந்தேன். ஹார்ன்லாம் இப்படி அடிக்கணும். நீயா? ஐஷு ஐஷு வெயிட் பண்ணு. சீன் போடாதீங்க. என்னோட கீ. ஒரு நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கேளு. Just give me the key. மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு. ஐஷு ப்ளீஸ். அடி வாங்குவேன். சாவியை கொடு. முடியாது. ஒரு வாட்டி நான் சொல்றத மட்டும் கேளு. சீனா நீ பண்ணது தப்புதான். இல்லன்னே சொல்லல. அன்னைக்கு ஆக்சுவலா உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஆன்சைட் போற விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனா உன்னை அங்க அப்படி பார்த்துட்டு எங்க நீ என்ன அக்செப்ட் பண்ணிட்டா உன்னை விட்டு போகாம இருந்துருவேணும்னு பயமாயிடுச்சு ஐஷு. கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ் தாட். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அன்னைக்கு கடைசியா நீ அழுததை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னால சரியா தூங்க கூட முடியல. அங்க போன உடனே கிளம்பலாம் தான் ட்ரை பண்ண. ஆனா வீசா அது இதுன்னு இழுத்து அடிச்சிட்டாங்க. நிறைய வாட்டி கால் பண்ண மெசேஜ் பண்ண பட் எதுக்குமே ரிப்ளையே பண்ணலையே. ஏதாவது பேச ஐஷு, சும்மா நிக்காத. இறங்கிட்டு வீட்டுக்கு கூட போகாம டைரக்டா உன்னை பார்க்க தாண்டி வந்திருக்கேன். சீரியஸா என்ன இந்த பேர் எனக்கு இந்த கவிதை எழுதுறது பாட்டு பாடுறதுலாம் தெரியாது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அதனாலதான் உங்க அப்பா கிட்ட கூட டைரக்டா போய் பேசி ஒத்துக்க வச்சுட்டேன். என்னது? அப்பா கிட்ட பேசுனியா? ஆமா. என்னால அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது. இப்ப என்ன உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலன்னு கோவம் அவ்வளவுதானே? அதுக்காக என்ன நடு ரோட்ல நீலம் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண சொல்றியா என்ன? ஆமா இப்படிதாங்க ஸ்கூல்ல கூட முட்டி போடாத என்ன நடு ரோட்ல போட விட்டா. அதுக்கப்புறமா உடனே ஒத்துக்கல. முதல்ல கோவப்பட்டா, அப்புறம் கண்ணத்திலே ஒண்ணு விட்டா, கடைசியா ஒரு வழியா சிரிச்சிட்டாங்க. என்ன 6 மாசத்துல இந்த ஏரியால நிறைய ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஹலோ, இப்ப கூட வண்டியில அடிச்சது நீதான். நாங்கெல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அப்பா சமாளிச்சுட்டு சரி. ஆனா எங்க வீட்டுல எல்லாமே எங்க அம்மா தான். அடி பாவி, ஒருத்தனை நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களே.